ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வேலையை ரசித்து செய்யுங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு வியாபாரி தன் மகன் கிட்ட சந்தைக்கு போய் பன்னிக்குட்டி வாங்கிட்டு வர சொல்கிறாரு. வியாபாரியோட மகனுமே சந்தைக்கு போய் பன்னிக்குட்டி வாங்கி தான் வச்சுருந்த பையில் எடுத்துட்டு வீடு திரும்புகிறாரு. வர்ற வழியில் சிறுவர்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டை மெய்மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தார். அப்போ அதில் ஒரு குறும்புக்கார சிறுவன் பையில் இருந்த பன்னிக்குட்டியை எடுத்துட்டு அவன் வச்சுருந்த அந்த நாய்க்குட்டியை உள்ளே போட்டுறான். இது தெரியாத வியாபாரியோட மகன் அந்த பையோட வீட்டுக்கு போய் தன் அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அப்பா திறந்து பார்க்குறாரு. பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி. பன்னிக்குட்டிக்கு பதிலாக நாய்க்குட்டி தான் இருந்தது. ஒரே திட்டி போய் மாற்றிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. மறுபடியும் வியாபாரியோட மகன் சந்தைக்கு கிளம்புறான். ஆனால் இந்த முறை மகனுக்கே தெரியாமல் அவங்க அப்பா அவனை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் வியாபாரியோட மகன் அந்த சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டை மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த குறும்புக்கார சிறுவன் தான் கிட்ட இருந்த நாய்க்குட்டியை உள்ளே வச்சுட்டு வாட்டி எடுத்த மாதிரி அந்த பன்னிக்குட்டியை வெளியே எடுத்துடுறான். இதை பார்த்த வியாபாரி கையும் காலுமா அந்த குறும்புக்கார சிறுவனை பிடிக்கிறாரு. அப்போ தான் புரிய வருது அந்த வியாபாரியோட மகனுக்கு பன்னிக்குட்டி எப்படி நாய்க்குட்டியாக மாறுச்சுங்கிற கதை. வியாபாரி தன் மகன்கிட்ட எந்த வேலையை செஞ்சாலுமே ரசித்து கவனமாக செய்ய பழகு, அப்போ தான் அதில் எந்த தவறுமே வராது அப்படின்னு சொல்கிறாரு. வியாபாரியோட மகனுக்குமே செஞ்ச தவறு புரிய வருது. அதிலிருந்து அவன் எந்த வேலையை செஞ்சாலுமே கவனமாக ரசித்து செய்ய ஆரம்பித்தான். தவறுகளும் குறைய ஆரம்பிச்சது. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் எந்த வேலைகளை செஞ்சாலுமே ஆர்வத்தோடையும் ரசித்தும் கவனத்தோடையும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.